இது வந்து ஒரு காமெடி தான், ஓகேவா? முழுக்க முழுக்க காமெடி தான். இதில் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சென்டென்ஸு அல்லது வேர்டுகள்லாம் வந்து தமிழ் அர்த்தம் காமெடியாக சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கற்பனை தான், சரியா? நீ வந்து உனக்கு தெரிஞ்சது படி, தெரியாத என்கிட்ட நான் சொல்கிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங்னா நீ இப்போ தான் எந்திரிச்சியா, மணி 10 ஆகுது, இதெல்லாம் பொழைக்கிறதுக்கு அடையாளமா அப்படிங்கிறது தான் குட் மார்னிங்னு சொல்லுவாங்க. குட் ஆஃப்டர்நூன். மதியானம் ஆயிடுச்சு, மதியானம் வரைக்கும் நீ என்னதான் பண்ணியா எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க. குட் நைட். குட் நைட்னா மணி 11 ஆகுது 12 ஆகுது இன்னும் தூக்கம் போலையே, நீ அந்த ஃபோனை எப்போ தான் வைப்பியோ தெரியல எனக்கு, போய் படுத்து தூங்கு போ அப்படிங்கிறதுக்கு அது. How are you standing? How are you studyingனா நீலாம் படிச்சு என்ன பிரயோஜனம், நீ என்ன தான் படிக்கிற எனக்கு தெரியல, உனக்கு படிக்க வச்சு எந்த பயனும் இல்லைங்கிறதுக்கு how are you studyingனு சொல்லணும். ஓகே. புரியுதுனா? Are you swimming அப்படின்னா நீ எப்போ போய் தண்ணியில் முழுகுவ, தண்ணியில் முழுகுனா தப்பிச்சு வந்துடுவியா அப்படிங்கிறதுக்கு are you swimming அப்படின்னு சொல்லி கேட்கணும். How are you? How are youனா நீ உனக்கு எந்த நோயுமே வரலையா, ஆள் நல்லா கல்லு மாதிரி இருக்கிற, உனக்கு எதுவுமே ஆகாதான்னு சொல்லி கேட்கறதுக்கு how are youன்னு சொல்லி கேட்கணும். இது how are you தான். What is your name? இது சொல்றேன். Who are you? How are youனா நல்லா இருக்கிறியா கல்லுமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு how are you. Who are youனா நீ யார், நீங்க எந்த ஊருக்காரன், எங்க இருந்து வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு who are youன்னு சொல்லி கேட்கணும். What is your name? What is your nameனா உனக்கு பேர் இல்லையா, உனக்கு என்ன பேர், உன் பேர் என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு What is your father name? வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னா உங்க அம்மாவோட வீட்டுக்கார பேர் என்னன்னு சொல்லி கேட்கறது தான் வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம். What is your mother name? வாட் இஸ் யுவர் மதர் நேம்னா உங்க அப்பாவோட சம்சாரத்து பேர் என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாட் இஸ் யுவர் மதர் நேம். How are you old? அவர் இவள்னா கழுத வயசாயிடுச்சா உனக்கு, இல்லை எருமை வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் how are you old. How many children's your home? How many children's in your home அப்படின்னா உன் கூட பிறந்த குரங்குங்க எத்தனை பேருன்னு சொல்லி கேட்கறதுக்கு how many children's in your home அப்படின்னு சொல்லி கேட்கணும். What is your city? யாரா நீ, எந்த ஊருக்காரன், எங்க இருந்து வந்து யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிற, எந்த ஊருக்காரன் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாட் இஸ் யுவர் சிட்டி. வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னா நீ சும்மா, ஹாபி இல்லையே. வாட் இஸ் யுவர் ஹாபினா நீ என்ன பண்ற, நீ சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவ, நான் எப்பவுமே சும்மா தான் இருப்பேன் அப்படிங்கிறத, சும்மா இருக்கிறப்ப நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறது தான். பொதுவாக சும்மா இருக்கும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கெல்லாம் ஃபோன் பார்க்குறாங்க, நாங்களாம் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், மரத்து மாதிரி கீழே வந்து கையை உடச்சிக்குவோம், வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பஞ்சர் பண்ணி கொண்டு போய் நிறுத்துவோம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். What are you going? டூயிங். வாட் ஆர் யூ டூயிங்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது ஏன் டி மாதிரி போடு, டூயிங்க்கு டி தான் போடுவாங்க. வாட் ஆர் யூ டூயிங்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, தெரியுதா, நீ என்ன பண்ணுறன்னு தெரியல, உனக்கும் தெரியல எனக்கும் தெரியலங்கிறது தான் வாட் ஆர் யூ டூயிங்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது படிக்க தெரியலனா படிக்க தெரியலன்னு சொல்லுவாங்க, ஜி மாதிரி போட்டு வச்சுட்டு டீனா அப்படி வரும். டூ யூ நோ டிரைவிங் இன் பைக் அப்படின்னா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, இல்லை சைக்கிள் ஓட்ட தெரியுமா, கப்பல் ஓட்ட தெரியுமா, ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியுமா, யார் அப்படின்னு எல்லாத்தையுமே ஓட்டுவேன். சொல்லு படி. வாட் இஸ் திஸ்னா இது என்னது, இதான் வேலையா, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாட் இஸ் திஸ். இப்போ யாரோ வந்து என்ன பண்ணாங்கன்னா நீ வந்து ஏதோ சொன்னா இது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வாட் இஸ் திஸ் அப்படிம்பாங்க, அது தமிழ் அர்த்தம்னா என்னது இது, இல்லை இது என்னங்கிறேன் அப்படிங்கிறது தான் வாட் இஸ் திஸ். அடுத்த கேள்வி வீக்கெண்ட். வீக்கெண்ட்னா வார கடைசி நாட்கள், வாரத்தினுடைய இறுதி நாட்கள், ஓகேவா? அப்புறம் சண்டே. சண்டேனா அது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். சண்டேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டோம்னா தமிழில் இப்படி நிறைய வார்த்தைக்கு சேர்த்து ஒரே அர்த்தம், நிறைய அர்த்தத்துக்கு ஒரே வார்த்தை இருக்குமோ அந்த மாதிரி சண்டேக்கு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா சண்டே அப்படிங்கிறது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, முட்டை, அப்புறமேட்டு கருவாட்டு குழம்பு, சில்லி சிக்கன், இதெல்லாம் ஒன்று சேர்த்துன ஒரே அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு கிரிக்கெட்டு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம்னா 6 மணி படம், ஓகேவா? இதெல்லாம் சேர்த்து ஒரே அர்த்தம் சண்டே, ஓகேவா? வாட் இஸ் த டைம்? இப்போ எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கறது தான் வாட் இஸ் த டைம். ஓகே, அடுத்தது படிக்க தெரியலையா? காட் இஸ் வாட்சிங் யூ அப்படின்னா எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கோன்னு அர்த்தம். கவுண்ட் பண்ணி நம்ம சொல்றோம்ல, இந்த மாதம் இவ்வளோ ஆகி போச்சு, எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், அதுக்கு தான் அர்த்தம். தீஃப் ஆர் பைரட். தீஃப்னா திருடன் அர்த்தம், பைரட்னா கடல் கொள்ளையர்னு அர்த்தம். தீஃப் அப்படிங்கிறவனுக்கும் பைரட் அப்படிங்கிறவனுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் தான். சின்னதாக ஒருத்தன் திருடனானா திருடன், பெருசாக பண்ணானா பெரிய கேங்ஸ்டர் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் போகுது, கண்டெய்னருக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு பாட்டில் இருக்குது. அந்த ஒரு செண்டு பாட்டிலில் ஒரு இடத்துலேருந்து ஒரு திருடன் திருடனானா ஒரு செண்டு பாட்டில் திருடனா அவன் தீஃப் திருடன்.
ஓகேவா. அதை கண்டெய்னரையே கடத்திட்டு போனான் கடலுக்குள்ள அப்படின்னா அவன் பைரட்டு. ஓகேவா. அதாவது இது வரையும் நம்ம வந்து ஒரு 22 கேள்விக்கு நம்ம பேசியிருக்கிறோம், பதில் சொல்லியிருக்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக மட்டும்தான். ஓகேவா. இப்போ வந்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு நகைச்சுவைக்கோசரம் தான் பேசுகிறோம். இப்போ தமிழில் வந்து அடி அப்படிங்கக்கூடிய அந்த 2 எழுத்துக்கு எத்தனை மீனிங் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மீனிங் இருக்குது. உதாரணத்துக்கு என்ன சொல்லி கேட்டோம்னா, அடி அப்படிங்கிற வார்த்தை எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அடி அப்படிங்கிறது இப்போ நான் போகிறேன், குதிரை வந்து என் குதிரை செம்ம அடி அடிச்சிருச்சு அப்படின்னா என் குதிரை வின் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அதுவே தோற்று போனவரை வந்து என் குதிரை அடிச்சிருச்சு அப்படின்னா குதிரை ரேஸில் தோற்று போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா. குதிரை பற்றி பேசுகிறோமா. அடுத்து திருக்குறள். திருக்குறளை வந்து நம்ம எத்தனை லைனுன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். திருக்குறள் எத்தனை அடி, முதல் அடி 2 அடி தான். திருக்குறள் 2 அடினா 2 லைனு அப்படிங்கிறதுக்கு அடிங்கிற அர்த்தம். ஓகேவா. நான் எத்தனை சொல்கிறேன், இது வரைக்கும் 3 அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா. அடிங்கிறதுக்கு விரல் விட்டு எண்ணிக்கோ. இப்போ சொல்கிறது 4வது. ஓகேவா. படிக்கட்டு நினைக்கிறான், ஒரு அடி முன்னாடி வா அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அப்படின்னா முன்னாடி வா அப்படிங்கிறதுக்கு அடிங்கிறது தான் அர்த்தம். இதோட 4. 5வது வந்து இப்போ வீட்டுக்குள்ளாடி வராங்க. ஓகே. வரும்போது என்ன சொல்லுவான், வலது அடி எடுத்து வச்சுவாங்க. அதாவது வலது காலை குறிப்பிடுறதுக்கோசரம் வலது அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு துணி துவைக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, நல்லா அடிச்சு துவை அப்படிம்பாங்க. ஓகேவா. அதை அடிச்சு துவைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணுங்கிறதுக்கும் அடிச்சு துவை அடி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், 2 அடியில் தண்ணி வரும், 10 அடியில் தண்ணி வரும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம், மெஷர்மெண்ட்டு. இத்தனை அடியில் வந்து தண்ணி வரும் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 7 அர்த்தம். இது வந்து நம்ம சொன்னது கம்மி தான். அதே மாதிரி தமிழில் ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. ஓகேவா. தமிழ் எப்போவுமே கிரேட் தான். த வேர்ல்டு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த தமிழ். ஓகே. உலகின் மிகவும் பழமையான மொழி தமிழ். அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான உதாரணம் இருக்குது. ஓகேவா. எல்லாருக்கும் எப்பவும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஓகேவா. எல்லாரும் நல்லா இருங்க, எப்பவும் சந்தோஷமா இருங்க.